தமிழகத்தில் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொளுத்தும் கோடை வெயிலுக்கு மத்தியில் நேற்று பல மாவட்டங்களில் மழை பெய்தது. அதன்படி திருச்சியில் நேற்று காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவில் மழை பெய்தது. திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. தில்லைநகர், தென்னூர், உறையூர், டிவிஎஸ் டோல்கேட், கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. புதுக்கோட்டையிலும் பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. ஆலங்குடி, அரிமளம், அன்னவாசல், இலுப்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் பகல் நேரத்தில் வெப்ப அலை வீசிய நிலையில் மாலையில் கனமழை பெய்தது. வெள்ளியணை, உப்படமங்கலம், புலியூர், மண்மங்கலம், வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும், கரூர் மாநகரில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்தது. குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மருதூர், கோட்டைமேடு, புதுப்பாளையம், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. மழையின் போது விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த செந்தூரான் என்பவர் இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம், முதலைப்பட்டி, துறையூர், சேந்தமங்கலம், கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த நிலையில் அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.